எப்பவுமே ஒரு பில்டிங்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடிப்படி தான். அந்த படி தான் வந்துட்டு ரொம்ப கரெக்டா கேர் எடுத்து நம்ம பிளான் போடும்போது அதை வந்து செட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து காலத்துக்கு யூஸ் பண்றதுக்கு சிரமமா போயிடும். அதனால பிளான்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படி, அப்புறம் வந்து பார்க்கிங் ஏரியா, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம ரொம்ப கவனிச்சு தான் பண்ணணும். ஆனா வந்து அதுலயுமே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வீட்டுக்கு பார்க்கிங்கும் படியும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வீட்டுல வந்து வீடு கட்டிட்டு பார்க்கிங் இல்லாம நம்ம கொண்டு போய் கார் வெளியில விடுறத பார்த்துருக்கோம். அதே மாதிரிதான் படி வச்சுட்டு அந்த படியில வந்து மேல மொட்டை மாடிக்கு போகணும்னாவே ஏற முடியாம ரொம்ப கஷ்டப்படுறதையும் பாக்குறோம். மேல போகணும்னாவே ஒரு மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு அலர்ஜியா பயமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து படி அன்கன்வீனியன்ட்டா பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இல்லாம அந்த படியை வந்து யூஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு படிக்கு வந்து நம்ம ஒரு பிளான் போடும்போது அந்த வீட்டுக்காரர்கிட்ட அந்த படிக்கு கீழே வந்து டாய்லெட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால் சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டோட சைட்டே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 30-40 சைட் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து வெளியில் படிக்கு அடியில் ஒரு காமன் டாய்லெட் வேணும். ஏன்னா எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம், ஒரு கட்டிங் பண்ணிட்டு வரோம், இல்லை வேறு ஏதாவது போயிட்டு வரோம், நம்ம வந்து வெளியில் குளிச்சுட்டு தான் உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து எங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் வேணும், அதனால வந்து கண்டிப்பாக படிக்கு அடியில் ஒரு டாய்லெட் வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம படி வந்து எந்த மாதிரி போட்டால் டாய்லெட் போட முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பிளானே போடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு படிக்கு கீழே பாத்ரூம் வருதுன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி ஹைட்டாவது இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து அந்த டாய்லெட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். 6 அடி ஹைட் வந்து நம்ம இதுக்கு வைக்கிறோம்னு சொன்னோம், லேண்டிங் ஃபர்ஸ்ட் அந்த லேண்டிங் வந்து 6 அடியில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த படி எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணணும். எப்பவுமே வந்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டுக்கு படி போடும்போது அந்த படியை நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு டோட்டல் ஹைட்டு ரூஃபோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி வைப்பாங்க, இல்லைன்னா 10 அடி வைப்பாங்க. ஃப்ளோர் டு ரூஃபோட பாட்டம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 10 அடி வைப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 அடி ரூஃப் ஹைட் அப்படின்னு சொன்னால் சீலிங் ஹைட் அப்படின்னு சொன்னால் ரூஃபோட டாப் வந்து பார்த்தீங்கன்னா 10 + ஒரு 6 இன்ச்சு ரூஃப் திக்னஸ் வரும். அப்போ 11 அடி ஆச்சு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பார்க்கிங் ஃப்ளோர் லெவல்ல இருந்து தான் நமக்கு படி ஸ்டார்ட் ஆகும். அப்போ வீட்டோட ஃப்ளோர்ல இருந்து கண்டிப்பாக வந்து அந்த பார்க்கிங் லெவல் வந்து 1 அடியிலேருந்து 1.5 அடி டவுனாக இருக்கும். அது எவ்வளோ இருந்தாலும் நமக்கு இது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளோர் லெவல் 10 அடி ரூஃப் திக்னஸ் ஒரு 6 இன்ச்சு 11 அடி ப்ளஸ் இந்த ஃப்ளோர் லெவல் வந்து எவ்வளோ டவுனாக இருக்கோ அது 3ஐயும் சேர்த்துட்டு நமக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த வீட்டு தான் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபோட ஹைட்டு 10 அடி, சீலிங் ஹைட்டு, அதுக்கு மேலே ரூஃப் திக்னஸ் சேர்த்தோம்னா 11 அடி. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 அடி இருக்குது. சுத்தமாக சேர்த்தணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 + 1 12 அடி. அப்போ 12 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி படி போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிளான் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த 12 அடி ஹைட்டில் இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டாய்லெட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டாய்லெட் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் 12 அடியில் சென்டர் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக டிவைட் பண்ணணும்னு சொன்னால் 6 அடி. அப்போ அந்த 6 அடி ஹைட்டுக்கு வந்து இங்கே ஒரு மார்க் பண்ணணும். இதுதான் நம்மளோட டாப் லெவல் வந்து நம்ம அந்த லேண்டிங்கோட டாப் லெவல் இருக்கும். அப்போ அந்த டாப் லெவல் வச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், இதுதான் வந்து அந்த இது டாப் லெவல். அப்போ அந்த மேலே இருக்கிறது தான் டாப் லெவல். படியை எப்படி நம்ம வந்து ஒரு டெக்னிக்கலாக சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படி ஏற இடம் இருக்கு இல்லைங்களா, இப்போ இதுதான் வந்து படிக்கு கீழே ஒரு ஸ்லாப் போகும். அந்த ஸ்லாப் இதுதான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்டர்டாக மினிமம் 4 இன்ச் திக்னஸ் இருக்கணும். இப்போ இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி படி ஏறி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த படியோட ஹைட்டை வந்து ரைசர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கால் வைக்கிற இடத்த வந்து ட்ரெட்னு சொல்லுவோம். இதுதான் வந்து இதோட டெக்னிக்கல் நேம் வந்து இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் நிறைய வீட்லையும் சரி இது நிறைய இன்ஜினியர்ஸும் பண்ணுறாங்க, நிறைய மேஸ்திரிங்களும் பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக வந்து அந்த படி இந்த மாதிரி மார்க் பண்ணாமே சென்டரிங் அடிச்சுட்டு அவங்க எவ்வளோ வரும்னு கால்குலேஷன் பண்ணாமல் பண்ணிடுவாங்க. அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வேஸ்ட் ஸ்லாபோட திக்னஸ் வந்து ப்ராப்பராக வராமல் இந்த படி வந்து இங்கே வரைக்கும் வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சுத்தமாக வேஸ்ட் ஸ்லாப் இல்லாமல் போயிடும். அப்படி போகிறனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படிக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும். என்ன ஒரு சில வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா படி மேலே ஏறும்போது வைப்ரேஷன் ஆகும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேஸ்ட் ஸ்லாப் இல்லாமல் போயிடும். அதனால வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஸ்லாபுக்கு வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி வரணும். அப்போ வேஸ்ட் ஸ்லாப் கண்டிப்பாக வரணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சென்டரிங் அடிக்கணும். அப்போ மார்க் பண்ணுறது நம்ம எப்படி பண்ணணும்னு சொன்னால் இப்போ 2 டைப்பில் படி போடுவோம். ஒன்று வந்துட்டு இங்கிருந்து ஏறி இந்த படியை ஒட்டி ஏறி அங்கே லேண்டிங் போயிட்டு அங்கேருந்து ரூஃபுக்கு போகிற மாதிரி ஒரு இது இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சைட்லேருந்து 3 அடிக்கு ஏறி இங்கே லேண்டிங் வந்துட்டு திரும்ப இங்கிருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். அப்போ எங்கே வந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மார்க் பண்ணியிருக்கிறது வச்சுட்டு இதுலேருந்து இது சென்ட்ரிக்காரங்களுக்கு தெரியும். அப்படியே இல்லைனாலுமே வந்து கம்பல்சரி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீட்டு ஓனரும் இந்த மாதிரி படி போடும்போது படியை சென்டரிங் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக வந்து எங்களுக்கு படி மார்க் பண்ணி காமிங்க
அது வந்து கரெக்டாக அந்த ரைசர் 6 இன்ச்சோ ட்ரெட் வந்து 10 இன்ச்சு இருக்கா, வேஸ்ட் ஸ்லாபோட திக்னஸ் வந்து அந்த 4 இன்ச்சு இருக்கா அப்படிங்கிறதையும், இந்த லேண்டிங்கோட ஹைட் எவ்வளோ இருக்கும், இந்த பாட்டம் ஹைட் எவ்வளோ இருக்குது, எங்களுக்கு வந்து அது கீழே டாய்லெட் வச்சா அது கன்வீனியண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கணும். டாய்லெட் வேணும்னா இதை வந்து கண்டிப்பாக செக் பண்ண சொல்லணும். அப்படி இல்லைன்னா டாய்லெட் இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து அது என்ன ஹைட்டில் இருக்கோ அதை வந்து செக் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி மெயினாக கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் ஸ்லாபோட திக்னஸும் ரைசரும் ட்ரெட்டையும் வந்து கண்டிப்பாக கவனிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரைசரோட ஹைட் வந்து மேக்ஸிமம் 6 இன்ச்சு தான் இருக்கணும். 6 இன்ச்சுக்கு மேலே போச்சுன்னா காலை தூக்கி வைக்கும் போது நம்மளுக்கு வந்து சிரமமாயிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கால் வலி இருக்கிறவங்களுக்கு ஏறவே முடியாது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருந்து கீழே இறங்கும்போது வந்து ஸ்லீப்பாக கீழே விழுவுக்கும். அதுக்கான அது ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெட்டோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10 இன்ச்சு இருக்கணும், மேக்ஸிமம் 12 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். அந்த 12 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து லென்த் அதிகமாக தேவைப்படும். அதனால 12 இன்ச்சு வைக்க முடியாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். அது வந்து 10 இன்ச்சுக்கு கீழே குறையக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா 10 இன்ச்சுக்கு கீழே குறைஞ்சது அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரெட்டோட வித்து நமக்கு குறைஞ்சிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் வைக்கும்போது ஒரு 3/4 கால் தான், 10 இன்ச்சே வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு கீழே கம்மியாக குறைஞ்சது அப்படின்னு சொன்னால் ஒரு 9 இன்ச்சு 8 இன்ச்சுலாம் வந்தால் கால் வந்து நம்ம மேலே படியில் வந்து இறங்கும்போது சரி, ஏறும்போது கூட நம்ம ரெயிலிங்ஸ் பிடிச்சிட்டு ஏறிடலாம். ஆனால் இறங்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுவுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அந்த 10 இன்ச்சுக்கு குறையாமல் பார்த்துக்கணும். படி போடுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் மார்க் பண்ணி செக் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டோம்னா மட்டும்தான் இதை வந்து கரெக்டாக பண்ண முடியும். ஏன் நம்ம திரும்ப இந்த படியில் வந்து கேர் எடுத்து பாருங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய வீட்டில் இதில் தான் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. இது வந்து மார்க் பண்ணாமல் அப்படியே சென்டரிங் அடித்து காங்கிரீட் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப ஒன்றுமே பண்ண முடியாது. படியை உடச்சி தான் போடுற மாதிரி வரும். ஒரு டைம் வந்து படியை காங்கிரீட் போட்டுட்டு திரும்ப நீங்கள் உடச்சி வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் மினிமம் ஒரு 50,000 ரூபா வேஸ்ட்டாக செலவாகும். அதனால் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அதை செக் பண்ணி போட்டுக்கணும். அதே மாதிரி சரி ஓகே போட்டுட்டோம், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அப்படியே வச்சுக்கலாம்னு சொல்லி நம்ம விட்டோம் அப்படின்னு சொன்னால் காலத்துக்குமே நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான சுச்சுவேஷன் ஆகும். அதனால எப்போவுமே படி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சென்டரிங் அடித்து அது வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சென்டரிங் அடிச்சதுக்கு அப்புறமே இந்த மாதிரி இந்த லெவலுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி மேஸ்திரியோ இல்லை இன்ஜினியரோ அவங்கள வந்து செக் பண்ணி காட்ட சொல்லுங்கள். இதுலேருந்து அந்த டியூப் லெவலுக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒவ்வொரு லெவலையும் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காங்கிரீட் போடுறதுக்கு விடுங்க. ஏன்னா விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் லைஃப் டைமுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஆயிரும். இந்த படி மட்டுமே கிடையாது, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து வீட்டில் செய்கிற எல்லா வேலையுமே நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தோம்னா மட்டும்தான் ஃபியூச்சரில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அடிஷனல் செலவு இல்லாமல் நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டிப்ஸ் வேணால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.